சித்ரா அரவிந்தன் நினைக்கிற 3 நண்பர்கள் ஆர்த்தி, தம்பேஷ், மதுரிம், ஹரிஷும் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சென்னையில் நடத்துறாரு. அவரின் தந்தை வரதராஜன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையத்தில் ACVC வேலை செய்கிறார். இவர்களின் சேனல் அரசியல் பரிகாசங்கள் மற்றும் கேலி வீடியோக்கள் மூலம் லட்சக்கணக்கான பார்வைகளை பெறுகிறது. ஒரு இளம் பெண் சுனிதா தற்கொலை செய்து கொள்வதை காணும்போது அதை ஊழல் அதிகாரிகள் காரணமாக நடந்ததாக கண்டிருந்த இவர்கள் நீதி கோரி போராட்டம் செய்கிறார்கள். போலீசால் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் சித்ராவின் காதலியான திஷா அவர்களை பிணையில் வெளியேற்றுகிறாள். திஷா நாடு முழுவதும் மாற்றம் தேவைப்படுவதால் ஒருவரால் மட்டும் அதை செய்ய முடியாது என்று அறிவுறுத்துகிறாள். இதனையடுத்து கம் பேக் இந்தியன் என்ற இயக்கத்தை இவர்கள் தொடங்குகிறார்கள். இந்தியன் செனபதி மட்டும்தான் நாட்டில் உள்ள ஊழலை அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் சித்ராவின் நண்பன் நிலேஷ் செனபதியை தைவானில் உள்ள மார்ஷல் ஆர்ட்ஸ் பள்ளியில் கண்டுபிடிக்கிறார். அவரை நாடு திரும்ப அழைத்து வருகிறார். செனபதி இந்தியா திரும்புகிறாரே தவிர அவரை கைது செய்ய CPI அதிகாரிகள் பிரமோத் மற்றும் இளங்கோ முயல்கிறார்கள். ஆனால் தோல்வி அடைகிறார்கள். செனபதி முகநூலில் நேரலை மூலம் மக்கள் தங்கள் மாநிலங்களில் ஊழலை கண்டறிந்து அமைதியாக எதிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அவர் சுபாஷ் சந்திர போஸின் கொள்கைகளை பின்பற்றி செயலில் ஈடுபடுவார் என்றும் சொல்கிறார். மேலும் தனது மகனான சந்துருவை சந்திரபோஸ் ஊழலின் காரணமாக கண்ணீருடன் கொன்றது பற்றி கூறி வருத்தப்படுகிறார். இதைத் தொடர்ந்து சித்ரா மற்றும் நண்பர்கள் தங்கள் பெற்றோர்களை ஊழலிலிருந்து கண்டறிய ஆரம்பிக்கிறார்கள். ஹரிஷ் தன் மாமா வந்த ஹோட்டலில் பழைய உணவு வழங்கப்படுவதை காண்கிறார். தம்பேஷின் மைத்தினர் நஞ்சுண்ட மூர்த்தி லஞ்சம் வாங்குகிறார்னு கண்டறிகிறார். ஆர்த்தியின் அம்மா கனகலதா துணை பதிவாளர், அவரும் ஊழலின் பாதிப்பில் இருக்கிறார். அவர்கள் ACVCக்கு புகார் அளிக்கிறார்கள். இதனால் பெற்றோர் கைது செய்யப்படுகிறார்கள். சேனபதி குஜராத் மற்றும் பஞ்சாபில் உள்ள ஊழல் அதிகாரிகளை இலக்காக கொள்கிறார். சித்ரா தன் தந்தையை தொடர்ந்து விசாரணை செய்கிறார். ஆனால் தகுந்த ஆதாரங்களை பெற முடியவில்லை. ஆனால் ஆர்த்தியின் தந்தை தங்கவேல் சுனிதா உண்மையில் சித்ராவின் தந்தை வரதராஜன் ஊழலின் பாதிப்பால் தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகிறார். சித்ரா விசாரித்து உண்மையை கண்டறிந்து தன் தந்தையை ACVCக்கு ஒப்படைக்கிறான். இதனால் சித்ராவின் அம்மா அவமானத்தால் தற்கொலை செய்கிறார். சித்ரா மீது குற்றச்சாட்டுகள் எழுப்பப்படுகின்றன. சித்ரா தன் தாயின் இறுதிச் சடங்கிலும் பங்கேற்க முடியாமல் போகிறார். வரதராஜன் அவரை தள்ளுபடி செய்கிறார். இதனால் மனம் உடைந்த சித்ரா நண்பர்களுடன் சென்று விடுகிறார். இந்நிலையில் செனபதி அவரை சந்தித்து வருந்துகிறார். ஆனால் சித்ரா தன் தாயின் மரணத்திற்கும் சந்துருவை கொன்றதற்கும் செனபதியே காரணம் என கூறி கோ பேக் இந்தியன் என்ற புதிய இயக்கத்தை தொடங்குகிறார். இது உலகளவில் பிரபலமாகிறது. மக்கள் செனபதிக்கு எதிராக திரகிறார்கள். பிரமோத் மற்றும் இளங்கோ செனபதியை கைது செய்ய முயல்கிறார்கள். செனபதி யூனிசைக்கிளில் தப்பிக்கிறார். சிலர் அவரை தாக்கினாலும் அவர் வர்மக்கலையின் உதவியால் தப்பிக்கிறார். பின்னர் மக்கள் கூட்டம் செனபதியை தாக்குகிறது. பிரமோத் மற்றும் இளங்கோ செனபதியை மீட்டு கைது செய்கிறார்கள். ஆனால் செனபதி பிரமோத்தை வர்மக்கலையில் ஊன்றுவதால் அவர் முடக்கமடைகிறார். மருத்துவர் பிரமோத்தின் உயிரை காப்பாற்ற செனபதியின் உதவியே தேவை என கூறுகிறார். பிரமோத்தின் தந்தை கிருஷ்ணசாமி செனபதியை நீதிமன்றத்திலிருந்து விடுவிக்கிறார். செனபதி பிரமோத்துடன் வெளியேறும் போது நான் மீண்டும் திரும்பி வருவேன் என கூறுகிறார். பின்தொடர்ந்த காட்சியில் செனபதி தன் பெற்றோர் வீரசேகரன் பால்ராம் மற்றும் தட்சேனியை அறிமுகம் செய்கிறார். அவர்கள் இருவரும் 1890களில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இந்தியன் 3 இவர்களின் பின்னணி கதைகள் காணப்பட உள்ளன.